ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நானும் எவ்வளவோ சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கஷ்டமாக இருக்கிறத இதையும் பேசுகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு எவ்வளவோ சண்டைகள் எவ்வளவோ நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை எதையுமே நான் சொன்னதில்லை. என்னால் தாங்கிக்க முடியல. நான் எங்கிட்டு போவேன்? நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அவரோட போனால் தான் எங்கள் வீட்டில் ஏற்றுக்குவாங்க. என்னால் முடியலை. இந்த மாதிரி நான் நிறைய தடவை வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போஸ்ட் பண்ணதே இல்லை. எதையுமே அப்படியே எடுத்துட்டு அப்படியே டிலீட் பண்ணி விட்டுருவேன். எதுக்கு மறுபடியும் பேசுவாங்க, மறுபடியும் நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு கவலை, நான் எதுக்கு புள்ள பார்த்தேன் அப்படின்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புள்ள பக்கலன்னா கூட ஈஸியாக முடிவு எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியலை. அவளை நான் எங்கன்னு விட்டுட்டு போவேன்னு சொல்லுங்க. யாருமே வீடும் தர மாட்டேங்காங்க. ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் பிரச்சனைனா வீட்டை விட்டு போய்க்கோ. இதே தான் எப்பவும் டெய்லியும் குடிதான். நான் எதுவுமே போடுறது இல்லை. இவ்வளோ பிரச்சனைலாம் நடந்துட்டு தெரியுமா? நான் எதையுமே போடுறது இல்லை. எனக்கு என்ன பண்ணனே என்ன சொல்றேன்னே ஒன்றுமே புரியலை. என்னால் முடியலை. எல்லா இருந்துமே ஒன்றும் நிம்மதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சம்பாதிக்கிறேன் அதான், ஆனால் எனக்கு நிம்மதியாக இல்லை. எது தரலாம் நான் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் நீ இப்படி வந்து பேசுகிறாங்க. நான் அந்த அளவுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கிட்டலாம் பண்ணிட்டு இனி நிம்மதியாக வாழ விட வேண்டியது. எத்தனை தெரியுமா? வீட்டுக்கு ஒரு காசு கொடுக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்காம கடன் அங்கே இங்கேன்னு வீட்டு ஓனர்கிட்டேயே 3000 வாங்கியிருக்காரு. அவரு 2 மாதம் கழிச்சு எல்லாரும் என்னையும் கேட்காங்க. இங்கே பக்கத்தில் ஒரு தாத்தா இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயும் 6000 வாங்கியிருக்காராமா. அது எப்படின்னா கோயிலுக்கு போனார்ல மொட்டை அடிக்க, அப்போ வந்து வாங்கினாராமா. அப்போ வாங்கினதை இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கொடுக்கும்போது என்கிட்ட கேட்டு கொடுத்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்காண்டி கடன் கொடுக்கணும் கேட்பாங்கங்கிறக்கோசரம் என்கிட்ட அதை இதையும் சொல்லி என்னைய வந்து அடிக்க விடுறது, பிடிக்கலன்னா போய் கடி அப்படின்னு பேசுறது. நான் என்னான்னு பண்ணுவேன்? என்னால் முடியல. யாருனாலும் என்னன்னாலும் சொல்லிக்கோங்க. எனக்கு நடக்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால் எனக்கும் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் என் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னு. அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். எனக்கு ஏதோ துணை இருக்காரு. எனக்கு யாராச்சும் வீடு கொடுத்தா நல்லா இருக்கும். நானும் என் பிள்ளையும் இருந்து நல்லபடியாக என் பிள்ளையா பார்த்துக்க. ஏதோ எனக்கு என் உயிர் இல்லை வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. என்ன செய்ய?